மாடோட வாலு பார்க்கவே ஒரு மாதிரி வேடா இருக்கு. எனக்கு பிடிக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எவர் கொரியன் ஓக்வுட் ஸ்மோக் கிரில். அது என்னன்னு அண்ணன் சொல்லுவார். ஸோ பேசிக்கலி இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல அந்த கோழி அதை குக் பண்றாங்க. அந்த நெருப்பு எங்கேருந்து வருதுன்னா அந்த ஓக்வுட்டை அதை பர்ன் பண்ணி அதுலேருந்து வர ஸ்மோக்ல தான் இந்த சிக்கனை கிரில் பண்றாங்க. ஸோ பார்க்கும்போதே அந்த நெருப்புல அதை வேகும் போது ஸ்மெல்லிங் இங்க வரல, கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதை அப்படி பார்க்கும்போது இந்த பசி எடுக்குதுங்க. அப்படியே போய் அப்படியே கையை உள்ள விட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டெம்ப்ட் கொடுக்குது. டெம்ப்டிங்கா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. பேசாம இந்த கேமரா தூக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு போய் காட்டிடுவோமா? ஓகே, நேரா எங்க கூட ஃபாலோ பண்ணுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே காட்டுறோம். அந்த நெருப்பு அனலே உள்ள உங்களை விட்டு காட்டுறோம். லெட்ஸ் கோ. ஸோ ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ் இதை பத்தி சொல்ல தேவையில்ல, எல்லா இடத்துலயும் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். சூப்பு இதான் வந்து சொல்ல தேவையில்ல. இது வந்து கிம்ச்சி அண்ட் ரெடி. இதுதான் வந்து கொரியன்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ஊருக்கான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து கிம்ச்சி வடை சாப்பிடுவாங்க. ஒரு சவர் நோட் கொடுக்கும், சவர் வினிகரி நோட் கொடுக்கும் சாப்பாடுக்கு. இது கொரியன் பேன் கேக். பட் மெயின் மேட்டரே வந்து இந்த 3 டிஷ்ஷஸ்ல தான் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோபஸ் கனவா. இத கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சாஸ்ல வந்து பண்ணிருக்காங்க கொரியன் ஸ்டைல்ல. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சிக்கன் வித் சீஸ். அந்த சிக்கனையும் அந்த சீஸையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். பட் மெயின் மேட்டரே இதுதாங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? திஸ் இஸ் ஆக்சுவலி ஆக்ஸ்டேல். ஆக்ஸ்டேல்னா என்ன? மாடோட வாலு. சோ வாலை வந்து அப்படியே அழகா நறுக்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டி டிஷ். சோ எப்போதும் வந்து புண்டக்க மண்டக்கா நம்ம சாப்பிடுவோம். இதுல என்னடா கொரியன்ல வந்து என்னடா புண்டக்க மண்டக்க இருக்குன்னா இதுதான் அந்த புண்டக்க மண்டக்க. சோ ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இத ட்ரை பண்ண போறாரு. அந்த ரியாக்ஷனை நம்ம பார்க்க போறோம். சோ ஆரம்பத்திலேயே நம்ம இந்த ஆக்டோபஸ் போயிடுவோமா? இத கொஞ்சம் அந்த சாஸ்ல டிப் பண்ணிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி வேடா இருக்கு. ஆனா என்ன, நீங்களாம் சாப்பிட்டது கிடையாது, அதனால வேடா இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பழகி போச்சு. சாஸ் டாப் கிளாஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன, ரொம்ப சூவியா இருக்கு. பட் இட்ஸ் ஹவ் ஆக்டோபஸ் இஸ் வெரி சூவி. சோ அடுத்தது இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பீஸாவே எடுப்போம். எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா சீஸ் இருக்குல்ல, இந்த சீஸ் கூட எப்படி இருக்கு? அந்த சீஸ் வந்து வாவ், இந்த சீஸ்ல தாங்க இருக்கு. அந்த சீஸ்ல வந்து அந்த ஸ்வீட் கார்ன் போட்டு கொஞ்சம் இனிப்பா இருக்கு. அந்த சீஸ் நல்லா கிரீமியா இருக்கு. செம்ம இம்ப்ரெசிவ். ஆனா இதுல வந்து 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது கொரியன் சாஸோட கொடுத்துருக்காங்க. பாப்போம், இதை ட்ரை பண்ணி பாப்போம். இதையும் கொஞ்சம் சீஸ்ல டிப் பண்ணி இந்த சாஸ் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. ஆக்டோபஸ் சாஸ் கொஞ்சம் உரப்பா இருக்கு. சோ இவந்தோ பார்க்க சேமா இருந்தாலும் இது இனிப்பு, இது கொஞ்சம் காரம். இதுதான் வந்து அவங்க கொரியன் பேன் கேக். கொஞ்சம் சாஸ்ல டிப் பண்ணிட்டு இதை பத்தி பிரமாதமா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இட்ஸ் a good pancake. நெக்ஸ்ட் சீ ஃபுட் சூப்பு. முட்டைங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். முட்டையை உடைச்சி வாவ். சரி, முட்டை நிறைய போட்டிருக்காங்க உள்ள. உங்களுக்கு வந்து இங்க ப்ரான்ஸ் இருக்கு, இங்க நிறைய ப்ரான்ஸ் இருக்கு. கிளாம்ஸ், மசில்ஸ், கனவா இதெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க சூப்போட ஃபிளேவர் கொஞ்சம் ஒரு கனவா எடுத்து சூப்போட ஃபிளேவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவி பருகுது பாருங்க. சுட சுட சூப்பு குடிக்கணும். அப்படியே வாயை சுட்டுக்கணும். வாவ், லைட்டா கொஞ்சம் காரம், ஆனா நல்லா சூதிங்கா இருக்கு. நிறைய எக்கு போடுறதுனால உங்களுக்கு வந்து நீங்க அந்த சூப்பை நீங்க எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து எக்கு வருது. உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் இதுலயே வந்து ப்ரான்ஸ், கனவா, எக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் a very good plate of ஃப்ரைட் ரைஸ் நல்லா செஞ்சிருக்காங்க. இம்ப்ரெசிவ். கண்டிப்பா நம்ம இந்த மெயின் மேட்டருக்கு தான் வரோம். இதுதான் வந்து இந்த ஆக்ஸ்டேல். இதை எப்படி சாப்பிடுறது? பேசிக்கலி நடுவுல உங்களுக்கு ஒரு முள்ளு இருக்கும். இங்க ஆக்ஸ்டேல சைட்டை வந்து நீங்க சாப்பிடலாம். இது என்ன பண்ணோம்னா இங்க டிப் பண்ணிக்கணும்.
சாஸ் கொடுத்துருக்காங்க. வாவ். ஆக்ஸ்டெயில் எப்படி இருக்கும் டேஸ்ட்? வெரி சிமிலர் டு மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த டெக்ஸ்டர். ஆனா என்ன, the flavors are a bit stronger. அந்த கேமி டேஸ்ட் சொல்லுவாங்கல்ல, இதுல உண்டு. So if you love that gamey taste, oxtail is actually a very good meat. It's a very good option. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய விஷயங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி லைட்டா வந்து இந்த சீ ஃபுட்ல வச்சு செஞ்ச ஃப்ரைட் ரைஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இது வந்து கனவா ரால்லாம் கிடைக்கட்டும், இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி சாப்பிட சொல்றாங்க. அது எனக்கு கொஞ்சம் கடுப்பாது, அதனால இப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பரா இருக்கு. அடுத்தபடியாக சீ ஃபுட் சூப். இதுல ஃபுல்லாவே முட்டை, இந்த குட்டி குட்டியா காளான் இருக்கும். சிங்கப்பூர்ல நிறைய கடையில இருக்கும் இது. அதனால முதல்ல கொஞ்சம் முட்டையை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதலே என் வாய் சுட்டுருச்சு. அதுல இருந்து இங்க லேர்ன் பண்ணிருக்கலாம்ல. கேக்குறது இல்ல. கடுமையான சூடு, காரமும் இருக்கு. நல்ல நிறைய சாப்பிட்டுட்டு இந்த சூப் குடிச்சோம்னா ஒரு ஏப்பம் வரும், எல்லாம் சிரிச்சிடும், அந்த அளவுக்கு காரம். ஓகே ப்ரோ, முன்ன பின்ன ஆக்டோபஸ் சாப்பிட்ருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து கனவா சாப்பிட்ருக்கேன், ஆக்டோபஸ் சாப்பிட்டது இல்ல. ரெண்டும் ஒரே ஃபேமிலி. பட் இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சாஸ் ஒரு டிப்பை போட்டு சாப்பிடுவோம். பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இல்ல? இல்ல, நானே ஏதோ கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன், மாதிரியா இருக்கு, அது இருக்குன்னு என்னை வந்து தடுக்காதீங்க. சாப்பிடுங்க. புது அனுபவம் தானே. என்ன ப்ரோ? ஐய, ப்ரோவோட மூஞ்சி ஒரு மாதிரியா போயிடுச்சு. என்ன ஆச்சு? இதுல இருக்க சூப் ஓகே, ஆனா இது வந்து ரொம்ப சவுக்குன்னு இருக்கு, எனக்கு பிடிக்கல. இது வந்து கொரியன் பேன் கேக் கரெக்டா? ஆமா. டிப்பு. ஆமா, நல்லா டிப் பண்ணி நம்ம அந்த உளுந்தோட இருக்குல்ல, ஆமா, அது மாதிரியே இருக்கு. ஆனா உள்ள வந்து கொஞ்சம் மாவா இருக்கு, அவ்வளவு. மத்தபடி டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், உளுந்த வடை. அடுத்ததுன்னு இது வந்து இந்த ஓக் வுட் ஸ்மோக் கிரில். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம்ல, அதுக்கு வந்து அநியாயத்துக்கு சாஸ், ஒரு எல்லை வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அநியாயத்துக்கு சாஸ் ஊத்தி வச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இதுல சீஸை நல்லா அப்படி ஒரு உருட்டி அந்த சிக்கனே தெரியக்கூடாது, சிக்கனே மறைஞ்சிடணும், அந்த அளவுக்கு உருட்டணும். உருட்டி ஸ்பூன்ல அப்படி எடுத்து சீஸோட சாம்பு சரியான ஒத்து. இது வந்து இதுல அதே சிக்கனை கொஞ்சம் ஸ்வீட் பிளேவரா, இதையும் நல்லா சீஸ்ல போட்டு நல்லா கொழுப்பாட்டி அப்படி ஸ்பூன்ல அப்படி எடுத்து வச்சு அவ்வளவுதான். ஓகே, எனக்கு இதுல பிடிச்சதை விட இது வந்து கம்மி தான். இது பெஸ்ட். இதான் மெயின் மேட்ரு. இதுக்காக தான் ப்ரோ கூட்டிட்டு வந்தாங்க. இது வந்து ஆக்ஸோட வாலா, ஆக்ஸ் இல்ல, கவ். சரி, ஓகே, கவோட வால் பகுதி. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தரலாம். அந்த கட் பண்ணும்போது தெரியுது அதோட அந்த ஜூசினஸ் எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இதை வந்து இங்க ஒரு சூப் கொடுத்துருக்காங்க, அதுல டிப் பண்ணணுமா. ஒரு அமுக்கு அப்படியே எடுத்து குளிப்பாட்டியாச்சு. இதை ஓகே, இதுல நிறைய பட்டை போட சமைச்சிருப்பாங்க போல. அது ஒரு மாதிரி ஸ்பைஸ் வந்து உள்ள நிறைய இருக்கு. மீட் வந்து ஆஸ் யூசுவல் ஒரு பீஃப் சாப்பிட்டா என்ன இது இருக்குமோ அது நல்லா ஜூசியா நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த பாட்டு அந்த வாளுங்கிறதுனால தெரியல, அந்த பாட்டு பர்டிகுலரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட இருக்கு. மற்றபடி நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், உண்மையிலே டேஸ்ட் எல்லாம் பக்கா, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். பூ மாதிரி இருக்கு, அவ்வளோ சாப்பிட்டு கடிக்கும் மாவு உள்ள போயிட்டே இருக்கு. உண்மையிலே சூப்பரா இருக்கு. இது வந்து காடை முட்டை, அது வந்து சோயா சாஸோ எதுவும் போட்டு டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள புளிக்குழம்பு முட்டையை ரொம்ப நேரம் போட்டிருந்தா அந்த குழம்பு வந்து அந்த முட்டை வெள்ளைக்கடல ஊறி ஒரு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும்ல, அதே டேஸ்ட் என் சாஸ்ல சோக்கா நல்லா கொடுக்குது, செமையா இருக்கு. இது வந்து கிம்ச்சி, பொம்பளை போல பேர் வச்சிருக்காங்க, எப்படின்னு பார்ப்போம். என்ன ப்ரோ இது வந்து நம்ம ஊறுகாய் மாதிரி முட்டைக்கோஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு பிடிக்கல. இது வந்து முள்ளங்கிய வந்து இவங்க எல்லாத்துலயும் இந்த சோயா சாஸ் ஒன்று டிப் பண்ணிடுறாங்கப்பா. அது சோயா சாஸ் கிடையாது, சாப்பிட்டு பாருங்க. இதுல தானே எல்லாம் ப்ரௌன் கலர்ல வைக்கிறீங்க, ஆனா எல்லாம் சோயா. சரி, ஓகே, எல்லாம் கிரில்ல தானே இருக்கு.
அது என்ன சாஸ்? சோயா சாஸா? சில்லி சாஸா? வினிகர். மாறி இருக்குங்க. எதையாவது ஒரு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. அன்னைக்கு இதே மாதிரிதான் சீவி இருந்துச்சு. நான் கூட வேற எதுவும் நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது இஞ்சி. இதுல நம்ம நிறைய ஏமாத்தி சாப்பிட வைக்கிறாரு. பட் ஓகே, இப்படி புதுசு புதுசாக சாப்பிட்டா நம்மளும் டெவலப் ஆகலாம். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான், ஓரளவுக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நமக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க, கார்பனேட்டட் மெலன் ஃபிளேவர்ட் ட்ரிங்க். இப்போ உடைச்சிடலாம். நெகலானால சிரமமா இருக்குங்க, உடைச்சறேன். கலரே வேற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு பயமுறுத்துறதே பொழப்பா போச்சு உங்களுக்கு. கலரை பாருங்க. ஆஹா, வாசனையே கும்முன்னு இருக்குங்க. ஒரு கலக்குவோம். ஆஹா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு குடிக்கும் போது அது ஒரு தனி கம்ப்ளீஷன். அந்த சோடா, அந்த தயிரோட லிட்டில் பிட் ஃபிளேவர், இதோட அந்த ஹனிமெலன் அந்த அதோட ஃபிளேவர் இருக்கு. நல்லா ஐஸ்ல நிறைய போட்டு சாப்பிடும் போது ஜிவ்வுன்னு இருக்கு. ஒரு அளவுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து ப்ரோ அந்த ஆக்ஸ்டேல் வச்சு கொஞ்சம் பயம் காட்டலான்னு பார்த்தேன். ஆனா அவருக்கு அந்த ஆக்ஸ்டேல் ரொம்ப பிடிச்சி போச்சு. கடைசியில கிம்ச்சிக்கு விழுந்துட்டாரு, கிம்ச்சிக்கும் ரெடிஷ்க்கும் விழுந்துட்டாரு. ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் எபிசோட். ஏன்னா என்னோட எபிசோட் என்னன்னா அவரோட ரியாக்ஷன், அதுதான் என்னோட எய்ம். ஸோ என் எய்மை வந்து இந்த வீடியோல நான் முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோல வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா வந்து ப்ரோ ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து டோட்டலா வாமிட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரும் எனக்கு அப்படியே வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணி என்னைய வாமிட் பண்ணலான்னு ஆசைப்படுறாரு தான். ஆனா வந்து அது என்னன்னு தெரியல, எப்படியோ வந்து இந்த உடம்பும் இந்த நாக்கும் வந்து தாங்கி எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருது. பார்ப்போம் இது வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு கேட்டா லைட் தான், ரொம்ப ஒன்றும் பெரிய இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவர் யோசிக்கிறத பார்த்தா இன்னும் பெருசா கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு, பள்ளி, தவளை முடிச்சிட்டோம். முதல்ல அதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் போனாதான் எக்ஸாக்டா வந்து எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். பார்ப்போம் நெக்ஸ்ட் சீரீஸ்ல இதோட மாசா கெத்தா வேற லெவல்ல ஏதாவது ஒன்று பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வரோம். நாங்க உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றோம்.